மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர். தாவேக அரசின் முதல் பட்ஜெட். நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல். விஜய் மாமா விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஸ்டிக்கர் என திமுக அதிமுக விமர்சனம். ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, என்னென்ன புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க என்பதை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில தாவேக அரசினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு பேசியிருக்காங்க. அப்போது அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்துக்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளை நவீனமயமாக்கும் திட்டத்துக்கு 300 கோடி ரூபாயும், பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு 125 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்படும். தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாயும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இளைஞர் நலன் விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாயும், சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாயும், சமூக நலத்துறைக்கு 9,818 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்துக்கு 710 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. பெண்களின் திருமண நன்னாளில் அண்ணனின் சீராக 8 கிராம் தங்க நாணயம், 1 பட்டுப்புடவை வழங்க 812 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. மருத்துவத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆடுகள் வளர்ப்பு திட்டத்துக்கு 110 கோடி ரூபாயும், கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்துக்கு 57 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு பணியில்லா கால உதவித்தொகை 6,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. இதற்காக 135 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. தொழில்துறைக்கு 4,414 கோடி ரூபாயும், குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. மின்துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னும், 2,000 கோடி ரூபாயில 40,000 பழைய மின்மாற்றிகள் மாற்றப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8,852 கோடி ரூபாயும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு திட்டத்துக்கு 9,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாயும், சென்னைக்கு 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கவும், பணிமனைகளில் மின்சார சார்ஜிங் உட்கட்டமைப்புகளை நிறுவவும் 500 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. காவிரி, வைகை, குண்டாறு ஆறுகள் இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க.
சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வீடு கட்டுவதற்கான தொகை 3,10,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. முதல் ஆண்டுல 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 70,000 வீடுகள் கட்டப்படும். ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. உள்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறைக்கு 17,290 கோடி ரூபாயும், வருவாய்த்துறைக்கு 11,532 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு 838 கோடி ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கு பிந்தைய பண பயன்களுக்கு 47,240 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. சுற்றுலா கலை பண்பாட்டு துறைக்கு 775 கோடி ரூபாயும், இந்து அறநிலையத்துறைக்கு 708 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.